வெல்கம் டு ஆர்கிடெக்ட் தமிழ் சேனல். இந்த சேனல்ல கம்ப்யூட்டர் சம்பந்தமான பேசிக் விஷயங்களை தமிழ்ல பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டே 3ல நம்ம பார்க்க போகிறது பவர் பாயிண்ட் பற்றி பார்க்க போகிறோம். பவர் பாயிண்ட் மாணவர்களுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு மிக மிக சிறந்த ஆப்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஸ்லைட் மூலமாகவோ வீடியோ மூலமாகவோ ஆடியோ மூலமாகவோ நம்ம மாணவர்களுக்கு தகவலை தெரிவிக்கணும்னு நினைக்கிறோன்னு வச்சுங்களேன், கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறோன்னு வச்சுங்களேன், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது உங்களுக்கு பவர் பாயிண்ட். இந்த மூணுத்தையுமே நம்ம பவர் பாயிண்டில் காட்ட முடியும். ஓகே, அப்போ பவர் பாயிண்டில் நாம் பேசிக்காக கற்றுக்கக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் பவர் பாயிண்டில் எடுத்தோடனே நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைடை எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஸ்லைட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு ஒயிட் கலர் கார்டு உங்கள் கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை க்ரீட்டிங் கார்டாக நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அந்த ஒயிட் கலர் கார்டை முதல்ல பேக்ரவுண்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கார்டில் லெட்டர்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணணும். இல்லை ஷேப்ஸ் ஏதாவது இன்சர்ட் பண்ணிக்கலாம், இல்லை பிக்சர்ஸ் ஏதாவது இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி பண்ணியிருந்தால் தான் அதை நம்ம க்ரீட்டிங் கார்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஒரு ஒயிட் கலர் பேப்பருக்கு டிசைன் பண்ணி நமக்கு விருப்பப்பட்ட கலரை கொடுத்து டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணி ஷேப்ஸை இன்சர்ட் பண்ணி பிக்சர்ஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்லைடு. இது நம்ம எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் பாயிண்டில் பார்க்க போகிறோம். ஓகே, நேற்று சொன்ன மாதிரியே தான் இப்போ நம்ம பவர் பாயிண்ட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணோம்னா நம்ம பாட்டமில் இருக்கக்கூடிய சர்ச் பாக்ஸ்குள்ளார நம்ம மவுஸ் எடுத்துகிட்டு போயிட்டு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பவர் பாயிண்ட்னு சொல்லும்போது PO அப்படின்னு நம்ம டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பவர் பாயிண்ட் ஆப்பு ஓப்பன் ஆகிடுது. அதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி தான் நியூவை கிளிக் பண்ணிக்கிறீங்க. நியூவில் blank ப்ரெசன்டேஷனை கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணுங்கன்னு சொன்னாலே நீங்கள் லெஃப்ட் கிளிக் தான். ரைட் கிளிக்குன்னா மட்டும் நான் ரைட் கிளிக்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நேற்று மாதிரியே நம்ம ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி சேவ் கொடுக்குறீங்க. அதே மாதிரி டெஸ்க்டாப் போகிறீங்க. இப்போ இதுக்கு என்ன பேர் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால பேக்ரவுண்ட்னே கொடுத்துக்குவோம். ஸோ இதை நம்ம எங்கே சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோம்? டெஸ்க்டாப்பில். ஸோ டெஸ்க்டாப்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். நேற்று மாதிரியே அதே மாதிரி சேவ்னு கொடுத்துட்றோம். அதே மாதிரி நம்ம டாப்பில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் 3 பவர் பாயிண்ட் அப்படின்னு நம்மளுடைய ப்ரெசன்டேஷனோட பேரை மாற்றி காட்டுது. இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா இங்கே சைடில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது, இங்கே ஒரு பெரிய பேப்பர் மாதிரி இருக்குது, இங்கே ஒரு நம்ம இந்த சின்ன பாக்ஸில் எந்த சேஞ்சும் செய்ய முடியாது. நம்ம பண்ணக்கூடிய சேஞ்ச் எல்லாமே இந்த பெரிய ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், சேஞ்ச் பண்ண போகிறோம். ஒரு blank ப்ரெசன்டேஷன் நம்ம செலக்ட் பண்ணாலே அதில் 2 பாக்ஸ் மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இந்த பாக்ஸ்குள்ளார கிளிக் பண்ணி பார்த்திங்கனாலே கர்சர் தெரியுது. ஸோ இந்த கர்சர் தெரிஞ்சதுனாலே இந்த இடத்துல நம்மளால் டைப் பண்ண முடியும்னு அர்த்தம். இந்த பாக்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம டெக்ஸ்ட்டை இதில் டைப் பண்ண முடியும். பட் இன்றைக்கி நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பற்றி பார்க்குறதுனால இந்த 2 டெக்ஸ்ட் பாக்ஸையும் டெலீட் பண்ண போகிறோம். எப்படி டெலீட் பண்ண போகிறோங்கிறத கேர்ஃபுல்லாக கற்றுக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸோட சைடில் ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் மவுஸை கொண்டு போய் வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு 4 ஆரோ மார்க், 4 சைடும் இருக்கிற மாதிரி ஒரு ஆரோ மார்க்கு மேக் ஆகுது பார்த்தீங்களா, அப்போ அது மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அது செலக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. நம்ம கீபோர்டில் டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம்.
அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நமக்கு டெலீட் ஆயிடுச்சு. இப்போது அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸை சூஸ் பண்ணுறோம். மற்ற இடத்துலலாம் வைக்கிறேன், அந்த ஆரோ மார்க் வந்து அந்த 4 ஆரோ மார்க் காட்டில் பாருங்கள். அந்த சைட் மேலே வைக்கும்போது தான் அந்த ஆரோ மார்க்கு காட்டும். அந்த ஆரோ மார்க்கு காட்டும்போது தான் நீங்கள் அதை செலக்ட் பண்ணணும். பண்ணியாச்சு, செலக்ட் ஆகிடுச்சுங்கிறத டாட் டாட் டாட்டாக காமிக்கும். ஸோ இப்போ நீங்கள் டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகிடும், டெலீட் ஆகிடும். இப்போ ஒரு பிளாங்கான ஒரு ஒயிட் பேப்பர் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள், இதுக்கு பேர் தான் ஸ்லைடு. இந்த ஸ்லைடுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டிசைன் பண்ண போகிறோம். இதில் 2 விஷயம் இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஃபால்ட்டாக நம்ம கம்ப்யூட்டர்லேயே இருக்கக்கூடிய டிசைன்ஸை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாளைக்கு நமக்கு விருப்பமான டிசைன்ஸை எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா மேலே போகிறீங்க, ஃபைல், ஹோம், இன்சர்ட், டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டிசைனை கிளிக் பண்ணிக்கிறீங்க. டிசைனை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி காட்டுது பாருங்கள். இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒயிட் கலர் பேப்பர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆரோ மார்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா டிசைன்ஸையும் அது உங்களுக்கு காட்டும். இப்போ நான் இதை சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பக்கத்தில் ஒரு 4 ஆப்ஷன் காட்டுது. இதே டிசைனில் 4 கலரில் நமக்கு இருக்குது பாருங்கள். அடுத்தது பாருங்கள். ஸோ ஒரே டிசைனில் நமக்கு 4-5 கலரில் இருக்குது. அதுலேயும் நம்ம நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் டிஃபால்ட்டாக நம்மளுடைய சிஸ்டத்துலேயே இருக்கக்கூடிய டிசைன்ஸ். ஓகே, இப்போது இந்த குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுடைய மவுஸை வச்சு ஒரு ரைட் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் நியூ ஸ்லைடு அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, புதுசாக உங்களுக்கு ஒரு ஸ்லைடு க்ரியேட் ஆகிடும். மறுபடியும் நியூ ஸ்லைடுன்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி நியூ ஸ்லைட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்லைடு எனக்கு மேக் ஆகிடும். மறுபடியும் நியூ ஸ்லைடுன்னு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி மேக் ஆகிடும். ஸோ ஒரே ஒரு ஸ்லைடுக்கு தான் நம்ம டிசைன் பண்ணோம். அது என்ன பார்த்தீங்கன்னா 4த்துக்குமே டிசைனோட நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா? இப்போ எனக்கு 4th ஸ்லைடு, எனக்கு 4 ஸ்லைடு வேணான்னு நினச்சிங்கன்னா எந்த ஸ்லைடு வேணான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்லைடை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு டெலீட்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்லைடு போயிடும். இப்போ 4 ஸ்லைடாக இருந்தது, இப்போ எத்தனை ஸ்லைடாக மாறிடுச்சு, 3 ஸ்லைடாக மாறிடுச்சு. அதே போல் இப்போ செகண்ட் இருக்கக்கூடிய ஸ்லைடு எனக்கு 3rd வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அப்படியே ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணி அதை அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா இழுத்து கீழே கொண்டு போயிட்டிங்கன்னா செகண்டில் இருக்கிறது 3rdக்கு போயிடும், 3rdல இருக்கிறது 2ண்டுக்கு போயிடும். ஓகேங்களா? அப்போ டிஃபால்ட்டாக இதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஸோ எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஸ்லைடோட கலர்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லா ஸ்லைடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகிடும். இதை இன்றைக்கி செஞ்சு பாருங்கள். ஓகே, லாஸ்ட்டாக இந்த டிசைனை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் லாஸ்ட்டாக என்ன செஞ்சிடணும், நம்ம கையோட அங்கே ஃபைலில் போயிட்டு அந்த சேவை கிளிக் பண்ணிடணும். நம்ம கிளிக் பண்ணால் தான் இதுக்குள்ளார இந்த 3 ஸ்லைடு இருக்கும். இப்போ எப்போதும் போல் க்ளோஸ் பண்ணிடுறோம். லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே, நன்றி. நாளைக்கு நம்ம எப்படி நமக்கு விருப்பமான கலரில் ஸ்லைடை மேக் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். தேங்க்யூ.